அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அட்வைசர் மதுரா ரங்கநாதன், மனித உரிமைகள் கல்விகள் பொதுச் செயலாளர், செங்கல்பட்டு மாவட்டம், வண்டலூர் வட்டம், ஊனமஞ்சேரி. இப்போ நான் பேச போகிறது என்னன்னாக்கா, முக்கியமான ஒரு பேச்சு. இது பசங்க இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, +2 எல்லாம் வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் தயவுசெய்து செல்ஃபோனை தள்ளி வைங்க. செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. காப்பி அடிக்கிறது ட்ரை பண்ணாதீங்க. செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை, அதனால் உங்களுக்கு தெரியல. கெடுமை தான் அதிகமாகுது தவிர, எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கை பார்க்குறது, இன்ஸ்டாகிராமை பார்க்குறது, இந்த மாதிரி சில டான்ஸஸ் எல்லாம் பார்க்குறது, லேடிஸுங்களோடு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பார்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்னென்னவோ இது நமக்கு சொல்ல வரல, அது பசங்களுக்கு தான் தெரியுது. அந்த இதில் அந்த பிக்சர்ஸு, அந்த படங்கள்லாம், அந்த படம், அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுல அதை பார்க்கறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு. உங்கள் மைண்டு தான் கொலாப்ஸ் ஆகுது தவிர வீட்டில் திட்டு வாங்குறீங்க. படிப்பு மேலே எண்ணம் போக மாட்டேங்குது. யாராவது காது கொடுத்து கேட்டால் வேணால் குரல் கொடுத்தா கூட கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, வீட்டில் பிரச்சனை உருவாகுது. உங்கள் மைண்டு அதில் தான் போகுது தவிர படிக்கிறதுல எண்ணம் போக மாட்டேங்குது. படிக்கிறதுக்கு எண்ணம் போச்சுனாக்கா, இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ படிச்சுட்டு முடிச்சுட்ட பிறகு என்ன வேணாலும் செய்யுங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு முன்னால் கூட நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் என்ன போகணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் பாட்டு இது செல்ஃபோன் தயவுசெய்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் பாரமாக ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பாரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மார்க் கம்மியாக வாங்கிறது, ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையில் போகிறது, இந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகாதீங்க. அந்த எண்டுக்கு போகாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். செல்ஃபோனை லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு ஒரு நாள் பூரா நீங்கள் செல்ஃபோன் எடுக்காமல் இருங்க, பார்த்துருவோம். எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் செல்ஃபோனையே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். அந்த பிரச்சனை அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். இது எனக்கு ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒன்று அட்வைஸ் தான். இதனால் எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. இந்த லாபத்தை உங்களுக்கு ஈட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் பேசுகிறேன். உங்களுடைய உடைமைகள் பார்த்துக்குங்க. உங்கள் உயிரை பாதுகாத்துக்குங்க. உங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்துங்க. உங்கள் டீச்சரை பாதுகாத்துங்க. உங்கள் டீச்சர் சொல்கிறத கேளுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமு என்ன நடக்கணும் அப்படின்றத யோசனை பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிச்சுவேஷன், அதாவது +2 சிச்சுவேஷன் பயங்கரமான சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் 2 மாதம் ஃப்ரீயாக லீவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் கூட நீங்கள் செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது. ஏன்னா இப்போ நாங்கள் செல்ஃபோனை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது வெறுப்படிச்சுன்னா ஏதோ ஒரு கேம்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கும் சில டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த டைமில் ஏதோ ஒரு கேம்ஸ் வச்சுட்டு இருப்போம். கேம் வச்சுட்டு விளையாடுவோம். அதுவும் கொஞ்ச நேரம் தான் விளையாடுவோம். அதுவும் கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதிலே சில கேம்ஸ் எல்லாம் கூட வருது. இந்த கிராஸ் வேர்ட்லாம் அந்த மாதிரி வருது. இந்த கிராஸ் வேர்ட்ஸ்லாம் சில டைமில் நமக்கு எஜுகேட்டிவாகவும் இருக்குது, அதே டைமில் தலைவலியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு அது என்ன பண்ணுறோம், அது ஆப்போசிட்டாக டக்குன்னு பதில் போட்டுரும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனாக்கா எங்கேயோ போகுது. ஆனால் ஞாபகம் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜஸ்ட்டு மைண்டு ரிலாக்ஸேஷன் தான் அது. அதனால் மைண்டு எப்படி நீங்கள் கிளிப்பை பண்ணி நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்கள் ஒரு தடவை 2 தடவை அசைன்மெண்ட் எழுதி பாருங்கள். தப்பே கிடையாது. அசைன்மெண்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக வரும். அந்த டைம் எக்ஸாம் டைமில் போய் நீங்கள் ஸ்பெல்லிங் வரல, இது வரல அப்படின்றத யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாமை அந்த டைமில் இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது. உங்களால் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன கொஷினு, என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு சரியாக புரியாது போயிடும். அதனால் டைம் ரிலாக்ஸ் ஆகிடும். எக்ஸாமு எண்ட் ஆகிடும். அப்போது உங்களுக்கு மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அதனால் தயவுசெய்து நீங்கள் இதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நீங்கள் இப்போ சிச்சுவேஷன் என்ன இருக்குதோ அந்த சிச்சுவேஷன் ஃப்ரெஷ்னஸாக இருங்க. அதுதான் கேட்குறது. ஃப்ரெஷ்ஷாக இருங்க, அழகாக எழுதுங்க. கூட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது பண்ணுங்கள்.
எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நல்ல மார்க் வாங்குங்க. தன்னால நீங்க எக்ஸாம பாஸ் பண்ண போறீங்க. மார்க் வாங்கலனா பாஸ் பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து நீங்க மார்க் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.